அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 18/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ, முந்தைய ரிசல்ட்டை பற்றி நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸிங்குள்ளே நாம் போகலாம். முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 432,775 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தோம். ஏன்னா உங்களுக்கு 3 டிஜிட் கை கொடுக்கலன்னா 5 போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு பெரிய வின் பண்ணியிருக்க முடியும். அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே மொதல் ஆப்ஷனாக ஆல் போர்டை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 கொடுத்துருந்தேன். 5 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 5 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பி போர்டில் கொடுத்துருந்தேன். சி போர்டில் நம்ம கொடுக்க தவறிட்டோம். அவங்க இருந்தாலும் உங்களுடைய கெஸ்ஸிங்கை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வின் பண்ணியிருக்க முடியும். அந்த அடிப்படையில் நம்ம தவறாமல் ஒரு நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களோட கெஸ்ஸிங்கை என்னோட ஏபிசி கெஸ்ஸிங்கோட பயன்படுத்துங்க. நானும் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மாற்றம் வந்தால் இப்படிலாம் வரும்னு கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலும் சி போர்டில் 5 கொடுக்க மறந்துட்டேன். அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு சின்ன கெஸ்ஸிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன போன்று நீங்களும் ஒரு சின்ன ட்ரையை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி எடுக்க முடியும். பாக்ஸ் கட்டுங்க. பாக்ஸ் கட்டினாலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு வின் பண்ண முடியும். அந்த அடிப்படையிலையும் பாருங்கள். வின்னிங்கான கொஞ்சம் முயற்சியை நீங்களும் எடுங்க என்னோட சேர்ந்து. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி, வாங்க அடுத்த கெஸ்ஸிங்க்கு ஒரு நல்ல நம்பரை நம்ம எடுக்க முயற்சிப்போம். வாங்க போகலாம். இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் முதல் நம்பரை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8 தான் எடுக்க போகிறோம். ஏன் 8 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 817 இருக்குது, இங்கே 52 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 528 8178 அந்த அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 81 இருக்குது, இங்கே 78 இருக்குது. 8178 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 52 இருக்குது. இங்கே பாருங்கள் 352 இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 352 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1878 அப்போ இந்த மாதிரி அடிப்படையிலும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம இந்த நம்பர்ஸை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா வேற வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 வருமா அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன் 4 எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 174 புரியுதுங்களா? 174 அப்படி இல்லைன்னா 524 புரியுதுங்களா? 174 அல்லது 524. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்க 524 அப்போ 174 அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அப்போ 4 வர மாதிரி தெரியுது. அப்போ 4 வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையில் நம்ம 4 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா 084 இங்கே பார்த்தீங்கன்னா 178 புரியுதுங்களா? 084 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையிலும் பார்க்கணும் 178 அப்போ இந்த 8 வந்து இங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 338 இங்க பாருங்க 338 அப்போ 338 என்ற அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏதுல 8 அல்லது 4 இது என்னுடைய கெஸ்ஸிங். உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் பயன்படுதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி போர்டில் முதல் நம்பரை என்ன எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீண்டும் 4 வருமா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா 074 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்க பாருங்க 074 அப்போ 074 புரியுதுங்களா? அப்போ 524 இங்க பாருங்க 524 அப்போ 524 அப்போ 4 பி போர்டில் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 83 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 83 இருக்கு. அப்போ 834 அப்போ 834 734 அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 734 அப்போ 734 இருக்கு. புரியுதுங்களா? 834 அப்போ 834 இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அதனால தான் நான் பி போர்டில் 4 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
9 வருமானுடைய என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன் 9 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 839 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 839 ஏன்னா 839 புரியுதுங்களா? அப்போ 39 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 839 அப்போ 9 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 39 அப்போ 39 அப்போ 89 3989 அப்போ 8939 என்ற அடிப்படையில் 9 வருமா என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ள போறோம். சி போர்டுக்குள்ள என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா 2 தான் சூஸ் பண்றேன். ஏன் 2 சூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா 2152 புரியுதுங்களா? 2152 வருமா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு பாருங்க இங்க பாருங்க 2152 அப்போ 22ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அதனால 2152ன்ற அடிப்படையில் இங்க பாருங்க 2152 அப்போ இந்த அடிப்படையிலும் பார்த்தா 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கணும். 172 புரியுதுங்களா? 172 அப்போ 172ன்ற ஆப்ஷனுக்குள்ளேயும் 172ன்ற ஆப்ஷன் இருக்கிறதுன்ற அடிப்படையிலையும் அப்போ 2 சி போர்டுக்குள்ள வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நம்ம 2வையும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 530132 புரியுதுங்களா? இங்க பாருங்க 132 அப்போ 302 வருமானு பார்க்கணும். 302ன்ற ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5302 புரியுதுங்களா? அப்ப பாருங்க 5302 அப்போ இந்த ஆப்ஷன்லயும் 5302ன்ற அடிப்படையில் கண்டிப்பா 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5232 புரியுதுங்களா? 5232 அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்லயும் வருதான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 52 இங்க 52 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 53 இருக்கு. இங்க 30 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 30 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்போ எப்படி பார்க்கணும்னா 5302 அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில நம்ம பார்த்துக்கணும். அப்போ 2ன்றது ஸ்ட்ராங்கா சி போர்டுக்குள்ள வருமானு நான் எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற என்ன வரலாம்னு பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி போர்டுல 6 வருமானு நான் எதிர்பார்க்கிறேன். 6 தான் வருமானு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 156 புரியுதுங்களா? இங்க பாருங்க 156 அப்போ 156 அப்போ இங்க பாருங்க 215 இங்க பாருங்க 21556 புரியுதுங்களா? 21556 அடிப்படையில் 6 பி போர்டுக்குள்ள வருமா இல்ல 306 புரியுதுங்களா? 306 அடிப்படையில் 6 வருமா அப்படின்ற அடிப்படையிலும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்பரை சூஸ் பண்றோம். அந்த அடிப்படையில் 6ன்றதும் இந்த போர்டுக்குள்ள வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15னா இப்போ 152ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 152 ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கும். ஆனா எங்கேயாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் 156ன்னு இருக்கும். 156ன்னு இருக்கு. ஏன்னா இங்க 156ன்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. மற்ற இடத்துல 152 இருக்கு. நம்ம அந்த அடிப்படையில் 152ன்னு எடுத்துட்டோம்னா ஒருவேளை அவங்க ஒரு சின்ன சேஞ்சிங்காக 156ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ்ங்களை வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கிராஸ் இந்த மாதிரி வீக்லி சார்ட் இது எல்லாத்துலயுமே எந்த நம்பர் ஸ்ட்ராங்கா வருதோ அந்த நம்பரை கண்டிப்பா எடுத்து விளையாடலாம். அந்த அடிப்படையில நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி போர்டுக்குள்ள 4 மீண்டும் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். ஏன்னா 154 வருவதற்கான அப்போ 4 3 போர்டுக்குள்ள எந்த போர்டில் வேணாலும் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 154ன்ற அதிகப்படியான ஆப்ஷன் இந்த ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ல இருக்கு. 304 வீக்லி சார்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 304 134 அப்போ இந்த 2 அடிப்படையிலையும் 0 பாஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனா 154ன்ற அடிப்படையில் கண்டிப்பா 4 பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸிங், இது 3 டிஜிட் கெஸிங். ஆல் போர்டில் 4-9 கொடுக்குறேன். மெயினாக ஆல் போர்டு கட்டி வின் பண்ண முயற்சி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போர்டு பாஸ் பண்ண அந்த போர்டை கட்டி விளையாட ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்பர் போட்ட 3 டிஜிட்டுக்கு வாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சேஞ்சிங்க ஒரு சில நம்பர் கொடுத்துங்க. ஒருவேளை இதை தாண்டி வேற ஏதாவது பாஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பாஸ் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திங்க. மெயின் நம்பர் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி விளையாடுங்க. ஏன்னா நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் போய் சாட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு தேட வேண்டியதில்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 3 இந்த 2 நம்பர் தான் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். ஒரு சில போர்டுகளில் வந்து இந்த 1, 3 வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒருவேளை 3 இல்லை 1 வந்தால் எந்தெந்த போர்டுக்குள்ளெல்லாம் வரலாம்ன்றது என்னோட ஐடியாவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் பார்த்துக்க. நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.